நாளைய தினம் மாசி மகம் பௌர்ணமி இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்தால் ரூ. 1 கூட கடன் இருக்காது. 15 நாட்களில் கடன் அடையும். நாளைய தினம் ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி தினத்தோடு மாசி மகமும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள், ரொம்ப அபூர்வமான நாளில் நம்ம கடன் சுமையிலிருந்து வெளியே வரணும், பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் இந்த 3 பொருளை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எந்த இடத்துலலாம் உப்பு வைக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள், வீடியோட எண்டில் கொடுக்குறேன். நல்ல ஒரு ஞானத்தையும் மோட்சத்தையும் அது மட்டும் இல்லை வற்றாத செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கேது பகவான் அப்படின்னு நிழல் கிரகம். நவகிரகங்களில் நிழல் கிரகம் சொல்லக்கூடிய இந்த கேது கிரகத்தோட நட்சத்திரம் தான் மகம் நட்சத்திரம். ஸோ இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் தான் நம்ம மாசி பௌர்ணமி, சந்திரனும் மகமும் சேர்ந்து வந்திருக்கிறது தான் மாசி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த நாளில் வழக்கம் போல் நம்ம நீராடுபவர்கள் நீராடலாம். வீட்டில் எப்பொழுதும் போல் பூஜைகள் செய்வோம். இந்த மாதிரி விசேஷமான பூஜைகள் நிறைய கோவில்கள்லையும் நடக்கும், நம்ம வீடுகளையும் செய்வோம். ஸோ அது எல்லாமே எப்பொழுதும் போல் வழக்கம் போல் நீங்கள் செய்யுங்க. இந்த குறிப்பாக 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஏன் நம்ம நாளை தினம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி குறிப்பாக மாசி மகம் சேர்ந்து வந்திருக்கு. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். விரைவிலேயே உங்களுடைய கடன் அப்படின்றது அடைஞ்சிரும். 15 நாட்களுக்கு ஒரு தடவை இதை நம்ம மாற்ற போகிறோம். அதாவது பௌர்ணமி, அடுத்து அமாவாசை, அடுத்து பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் இதை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஒரே ஒரு தடவை செஞ்சு வச்சா போதும். விரைவிலேயே அந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு பண வரவு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இந்த கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருட்கள் என்ன, இதை எப்படி மாற்றணும், எந்த நேரத்தில் மாற்றணும், எப்போ இதை டிஸ்போஸ் பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பிரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பிரீத்திஸ் ரெமடிஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் கடன் அடைக்கிறதுக்கோ, பண வரவு வற்றாத பண வரவு இருக்கிறதுக்கோ, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வர்றதுக்கும் ஒரு எளிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஆல்ரெடி வீட்டில் எந்த இடத்துல கல்லுப்பு வைக்கணும், குறிப்பாக 4 அகல் வச்சு கல்லுப்பு வைக்க சொல்லியிருக்கேன். மற்ற ஒரு 3-4 இடங்கள் சொல்லியிருக்கேன். அதை விருப்பம் இருக்கவங்க கட்டாயம் அதையும் நீங்கள் செய்யுங்க. அதற்கு கூட இந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கடன் அடைக்கிறதுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கெட்ட எண்ணத்தோட, பொறாமை குணத்தோடு வருவாங்க. ஒரு சிலர் ஜஸ்ட் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாவே அடுத்த அந்த பொருட்கள் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். நம்ம வெளியே ஒன்றா போவோம், குடும்பமாக கிளம்பி போயிட்டு வருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்தாங்க, ஸ்டேட்டஸ் போடுறோம், வெளியே போகிறோம், இதை பார்க்கும் பொழுதே இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு நினச்சாவே பார்த்திங்கன்னா வரும்பொழுது ஒரு சண்டைகளோடய திரும்பி வருவோம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு வீட்டில் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம நிறைய பொருட்கள் வச்சுருக்கோம், வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டைகள் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு முன்னேற்றம் அடைய முடியும். அதாவது தொழிலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள், பொறாமை எண்ணங்கள், கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளால் வளர்ச்சி அப்படின்றது அந்த இடத்துல தடைப்படுது. அது எல்லாமே ரிமூவ் பண்ணி வீட்லேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி அடையணும், கடன் அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களை இங்கே தொடர்ந்து செய்யுங்க. விரைவிலேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு நமக்கு ஒரு பவுலில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. சால்ட் எடுத்துக்கக்கூடாது, கல்லுப்பு தான் நமக்கு தேவை. கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். 108 பொருட்களை வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி முக்கியமாக கல்லுப்பில் வாசம் செய்கிறாங்க. இந்த பொருளை எப்பொழுதும் போல் சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே வாங்க. அதற்கு கூட குறிப்பாக பார்த்திங்கன்னா மொச்சை பயிறு, இந்த மொச்சைக்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளையும் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு கூட சேர்த்து வாங்குங்க. கல்லுப்பு வாங்கி தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை நான் இது வரைக்கும் வாங்கி பழக்கம் இல்லைனாலும் சரி, இந்த 2 பொருளையும் வாங்குங்க. இல்லை இந்த 2 பொருளை ஏதாச்சும் ஒரு பொருளை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வாங்குங்க. வற்றாத பணவரவு சேர ஆரம்பிக்கும். காலை 6 to 7, மதியம் 1 to 2, அதே மாதிரி இரவு 8 to 9 இந்த நேரத்தை எப்பொழுதுமே பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு பணவரவு அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பொருட்கள்
பொருட்கள் நீங்கள் வாங்கும் பொழுது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். வாரம் வாரம் வாங்க முடியலன்றவங்க கூட ஒரு சில வாரங்கள், அதாவது வளர்பிறை வாரங்களில் வாங்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் வந்து கட்டாயம் இந்த விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுப்பு வாங்கியாச்சு, ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து புதுசாக தான் வாங்கி செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. வீட்டில் நம்ம ஆல்ரெடி சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பையே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுன்றது கண்ணாடி பவுலாக இருக்கலாம், இல்லை மண் பாத்திரங்களாக இருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்றவங்க, நான் வந்து கண்ணாடி பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சது இல்லைங்க, எங்கள் வீட்டில் இல்லைன்றவங்க, கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து தேங்காய் உடைப்போம் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு, சட்னிக்கு பயன்படுத்துறதுக்கு, அந்த கொட்டாங்குச்சியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்குமே நிறைய பவர் இருக்குது. ஸோ அந்த 3 கண்களுடைய அந்த கொட்டாங்குச்சி அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. ஸோ ஒன்று மண் பாத்திரம் இல்லை கண்ணாடி பவுல், எதுவுமே இல்லைன்றவங்க இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி சில்வர் பாத்திரங்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த ஒரு கண்ணாடி பவுலில் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அதற்கு கூட 27 மிளகு. இந்த 27 மிளகு ஏன் எண்ணிக்கையில் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்குது. ஸோ அந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரே ஒரு தடவை தான் செய்ய போகிறோம், 15 நாட்களுக்கு ஒரு தடவை செய்ய போகிறோம். ஸோ அதனால் மிளகு ரேட் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திஷ்டியை இழுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிளகு வைக்கிறது. ஸோ 27 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம், நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். ஒரு 50 கிராம் 10 கிராம் சொல்லிட்டு உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க பாக்கெட். ஸோ 20 ரூபாயிலேருந்து 15 ரூபாயிலே தான் அந்த ரேட் இருக்குது. அதை வந்து பச்சை கற்பூரம் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்த சொல்லியிருக்கோம். குறிப்பாக இன்றைய தினமும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ நடுவில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த 3 பொருட்கள் கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம், இது 3ஐயும் சேர்த்து ஹாலில் ஒரு இடத்துல வச்சுருங்க. அதுவே போதுமானது. ஸோ மற்றபடி இதை வந்து மற்றவர்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எதுவுமே பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படியே வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை இழுத்து வச்சுக்கோ. 15 நாட்களுக்கு அப்புறமா இதை கால்படாத இடத்துல நீங்கள் போட போகிறீங்க. மிளகு இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க. பச்சை கற்பூரம் கரைஞ்சிடும். கல்லுப்பை மட்டும் ஒரு கப்லேயோ பவுல்லையோ தண்ணி பிடிச்சி அதில் போட்டு அதை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இப்போ வந்து இடம் இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் அப்படின்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்கில் ஊற்றிடுங்க. மற்றபடி கழிவறைகளில் ஊற்றக்கூடாது. இந்த மிளகை நீங்கள் கையிலேயே எடுத்து கால்படாத இடத்துலையோ இல்லை வந்து டஸ்ட்பின்லேயோ போட்டுடுங்க. கையில் எடுக்கலாம், தவறு கிடையாது. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. 2-3 தடவை மாற்றுறதுக்குள்ளேயே, அதாவது ஃபஸ்ட்டு தடவை வச்சுருப்பீங்க, அந்த 15 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த கெட்ட சக்திகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இழுத்து வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு அப்படி தண்ணியாக நீர்த்து போயிடும். அப்படி இல்லைன்னா அப்படியே இறுக்கமாக நல்லா கட்டியாகிடும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இந்த நீர்த்து போதுனாலும் சரி, ரொம்ப வந்து கல்லுப்பு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கனாலும் சரி, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய அது எதிர்மறை ஆற்றல்களை உள்வாங்கி இழுத்து வச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். அனைத்து மதத்தினருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வைக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா நாளை தினம் பௌர்ணமி. இப்போ இன்றைய தினம் மாலை வேலையிலிருந்தே பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதை செய்யணும்னா கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா நாளைக்கு இரவுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சுருங்க. அப்படியே அது இருக்கட்டும். இந்த 3 பொருட்கள் சேர்த்து வைக்கிறதுனால கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட சக்திகளும் நீங்கி கடன் பிரச்சனை உங்களுக்கு அப்படியே அடியோடு போயிடும். பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப எளிய விஷயம் தான், ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த மிளகுக்கு கடன் சுமையை குறைக்கிறதுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி, பொறாமை எண்ணத்தோடு வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், இது எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பச்சை கற்பூரம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் பச்சை கற்பூரம். கல்லுப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மகாலட்சுமி வாசம் செய்கிறது, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட அனைத்து விதமான நேர்மறை சக்திகளும் இருக்கக்கூடிய 3 பொருட்களை தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் நீங்கி வற்றாத செல்வ வளம் உங்களுக்கு பெருகணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் பிரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.